கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கொடுக்க என் தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்கு என் தகப்பனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கண்கள் முடிச்சு செபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, பேசுகிறீங்களா? பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிலையில் லூக்கா சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். மீன் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அன்று கடற்கரை வெளியில் வர்றாங்க. அங்கே நினைச்சுட்டாங்க, வலைகள் அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மீன் ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு மீனே இல்லை, அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. அப்போ மீன் இல்லாதபடி வெறுமையாக இருக்கிற சூழ்நிலை அவங்க இருக்காங்க. அந்த நேரம் என்ன செஞ்சாங்கன்னா, வலையை அவங்க வந்து அப்படியே அலசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த பகுதியில் வந்து என்ன செய்றாரு, அந்த படகுல ஏறுறார். அப்படி 3ஆம் அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனோடதாக இருந்தது. அதை கரையிலே சற்றே தள்ளும்படி நினைச்சாங்க. அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் வந்து ஒருத்தர் என்னென்ன சூழ்நிலை இருக்காங்கங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். வேறு வந்து எந்த சூழ்நிலை இருக்காங்கிற தெரியும். அதனால அவர் வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவர் கேட்குறாரு. அந்த படகுல ஏறுறாரு. அது ஏறிட்டு கொஞ்சம் தள்ளி நினச்சிட்டாங்க. கரைக்கில் தண்ணியில் அங்கே நினச்சிட்டாங்க. நவட்டி விட சொல்கிறாங்க. போட்டை தள்ளி விடுறாங்க. நவண்டு நிற்கிது, தண்ணியில் நிற்கிது. அதில் இருந்து ஏசப்பா நினச்சிட்டாங்கன்னா போதகம் பண்ணி கொண்டு இருந்தாராம். சீமோன் கரையில் சற்றே தள்ளுபடி அவனை வேண்டி கொண்டு அந்த படவில் உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் வந்து அவருடைய நம்ம போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் கூட அந்த 43ஆம் வசனம் கூட அன்றைக்கி நான் வாசி எங்களுக்கு மெசேஜில் எடுத்தோம். அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லியிருப்பார். அந்த முந்தின அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 43ஆம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடி கலிலேய நாட்டில் உள்ள ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் அந்த லைனில் வரும்போது அந்த கடற்கரையில் இருக்க அந்த மக்களுக்கும் அந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்கள குறித்து என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யுங்க, அவர் போதகத்தை கேட்குறதுக்கு எல்லா மக்களும் அவர் போதிக்கும் போது போதகத்தை கேட்குறதுக்கு எல்லா மக்களும் திரள வருவாங்க. அந்த இடத்துல அதிகாரத்தில் கூட போட்டிருக்கோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் கூட அந்த இடத்த விட்டு போகக்கூடாதபடி நினச்சவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அவருடைய அன்பு இப்படி போதத்தை கேட்டுக்கிட்டே இருக்குன்னு போல இருக்கும். அதனால் அப்படி என்ன செஞ்சாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்குது, இதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போதகம் பண்ணுகிறாரு. அவங்க போதகத்தை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் போய் தள்ளிக்கொண்டு மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை நினச்சிங்க போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆழத்தில் போய் நினச்சிங்க மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போதகத்தை வந்து ஆண்டவர் போதிச்சுக்கலாம். எல்லாத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிச்சிருப்பார். மக்களுடைய வேதனை பார்த்துருப்பார், அந்த பாரத்தை பார்த்துருப்பார். ஆண்டருக்கு மறைவான உரிமை கிடையாதுல்ல. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, உன் நினைவுலாம் தூரத்துலேருந்து நான் அறிகிறேன்னு இருக்காருல்ல. அவர் நம்மளுடைய மனிதன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன் இருப்பார் ஆண்டவர். அதனால் அவர் வந்து இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற கர்த்தர், இருதயத்தை பார்ப்பார். அப்போ வேதர் வந்து என்ன செஞ்சிருப்பார், மனசு பாரப்பட்டு உடைக்கப்பட்டு நின்றுருப்பார். மீன் பிடிக்க போனால் ஒன்றுமே எங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார். ஏன்றது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதுக்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் எங்களுக்கு செய்யலை, அகப்படலை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுறோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்னங்க ஏசப்படைய வார்த்தையின்படி நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதம் தான். நம்ம மனம் போல் போய்கிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம். அப்புறம் வறுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனைகள் வரும். என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் நினச்சிங்க தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. நான் உலகத்தை நான் ஜெயிச்சதுனால என் பிள்ளைகளை நான் ஜெயிக்க வைப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான்னு பைபிளில் போட்டிருக்கு. இல்லை, சோதிக்கப்படுற யாவருக்கும் அவர் உதவி செய்வார். அதனால் பேதுரு வந்து அந்த நாளில் ஒன்றில்லாதபடி பல கஷ்டம் பட்டிருக்கலாம். நிறைய கடன் இருந்திருக்கலாம். சாப்பாட்டுக்கு அவன் எத்தனை நாள் போட்டு தண்ணிக்குள்ளே நினச்சி நமக்கு தெரியாது.
மீன் பிடிக்கிறதுக்கு போயிருப்பான், பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு தான் வலையை அலசிட்டு இருந்திருப்பான். அதனால அவனுக்கு எவ்வளோ கடன் இருந்துச்சு தெரில, அந்த போட்டு கூட கடனில் வாங்கியிருக்கலாம், இல்லை வெளியே கடன் இருந்துக்கலாம், கடன் வாங்கி கூட நினச்சிக்கலாம் மீன் பிடிக்க போயிருக்கலாம். என்னென்னு சொல்லுவாங்க, மீன் பிடிக்க போயிடுச்சுன்னா 4 லட்ச ரூபா வேணும், அதுக்கு மேலேயும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பணம் செலவழிச்சு தான் அந்த இதுக்கு போகிறாங்க. பெட்ரோல்லாம் நிறைய வாங்கி ஊற்றணும் அந்த போட்டுக்கு, நிறைய பெட்ரோல் லட்சக்கணக்கில் அவங்க செலவழிக்கிறாங்க. அது வேலை செய்யறவங்க 4 நாள் 5 நாள் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் 2 நாள் மீன் பிடிக்க மாட்டாங்க. போட்டில் போனால் 5 பேர் 6 பேர் போகிறாங்க. நம்ம இந்த செல்லில் பார்க்குறோம்ல வீடியோவில், அப்போ 4 பேர் 5 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. இத்தனை 5 பேர் இருக்காங்களோ 10 பேர் இருக்காங்க, அவ்வளோக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்க சம்பளம் கொடுக்கணும், அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அப்புறம் ஐஸு அவங்க இப்போ அங்கே நிறைய மீனை பிடிச்சி ஐஸில் தான் போட வச்சுருப்பாங்க. அது ரொம்ப இது இருக்கும். எத்தனை நாள் தண்ணிக்குள்ளே நிற்காங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஒன்றுமே கிடைக்காம மனசு கஷ்டப்பட்டதுனால ஆண்டவர் நிறைய வந்து அவனை தான் தேடி நினச்சிறாரு, வாராரு. அப்படி தான் சகையை பெரிய கூட்டத்தில் வரும்போது சகையை தேடி வந்தார் ஆண்டவர். எவ்வளவோ கூட்டங்கள் திரளாக சுத்த தான் செய்யும். ஏசப்பா பின்னால் ஏகப்பட்ட கூட்டங்கள் தான் வரும். அதனால் அதில் வந்து ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார், சகையோட இருதயத்தை பார்ப்பார். அவன் வந்து இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்க்குறதுக்கு மரத்து மேலே ஏறி கிடந்தான்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருக்கு அவனுடைய இருதயத்தில் உள்ள அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த அன்பு இயேசப்பாக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய ஆழத்தில் இருக்கிற அன்பு இயேசப்பா மேலே வச்சுக்க அன்பு, ஒவ்வொருத்தங்க இருதயத்தில் ஆழத்தில் என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேடி வந்து என்ன செய்வாருன்னு ஏசப்பா மீட்டு எடுப்பார். அதனால் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கண்ணீர் படிக்காதீங்க. சோதிக்கப்படுறது யாருக்கும் அவர் விடுதலை கொடுக்குற தேவனாக தான் இருக்கிறாரு. அந்தந்த படங்களை இருந்துச்சு தேடி வந்து இருந்துச்சுறாரு, ஆழத்தில் போய் வலையை போடுகிறாருங்கிறாரு. இந்த வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிச்சாங்களாம். அவங்க எவ்வளோ கண்ணீரோடு இருந்தாங்கன்னா ஏசப்பா சந்தித்த பிறகு அவங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க, அவங்க வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிச்சாங்களாம். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அப்போ தூரத்தில் இருக்கிற எல்லா படகும் என்ன செய்கிறாங்கன்னா கையாசித்து கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க தூரத்தில் இருக்கிற எல்லாம் அந்த படகு வந்து அந்த 2 படகு நிறையத்தக்க மீன்களை அண்டர் பிடிக்கார். ரெட்டிப்பான நன்மையை அண்டர் கொடுத்து அந்த பேருவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் தெய்வ சமூகத்தில் அவரை நம்பி வர்றவங்கள ஒருத்தரும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். வெட்கப்பட்டு போகிறதுக்குன்னு பிசாசு திட்டம் போடுவோம். ஆனாலும் அந்த வெட்கத்துக்கு பதில் ரெட்டத்தனையாக ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை நாள் ஒரு மனசு கஷ்டப்பட்டாரோ தெரியல, கடலில் அந்த மீன் பிடிக்கும்போது வலையை போடும்போதெல்லாம் மீன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஏசப்பாவுக்கு கொடுத்தாரு, போட்டை கொடுத்து பிரசங்கம் பண்ண கொடுக்கும்போது ஏகப்பட்ட மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, இதில் இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க. அவருக்கு பின்னால் அவர் எங்கே போகிறாருன்னு அப்போ பைக்கு கிடையாது, கார் கிடையாது, ஏரோப்ளேன்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நாட்களில் என்ன பண்ணாங்க, நடைப்பிரயாணம் தான். அந்த நடைப்பிரயாணத்தில் வரும்போது என்ன செய்றாங்க, பின்னால் மக்கள் ஓடி வந்திருப்பாங்க. ஒரு யானை போனாலே யானைக்கு முன்னால் ஒரு கூட்டம் ஓடும். பிள்ளைகளாக இன்றைக்கி வந்து ஒரு மனிதன், உலகத்தில் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் வந்து நாட்களில் ஏசப்பா போகிற இடம்லாம் அற்புதம் நடக்கு. போகிற இடம்லாம் வியாதிஸ்வரர் சுகமாக்குறாங்க. போகிற இடத்துலலாம் கர்த்தர் நினைச்சுறாங்க, குஷ்டரோகியை சுகமாக்குறாங்க, பெரும்பாலான ஸ்திரீ சுகமாக்குறாங்க. அதில் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஏசப்பாவுக்கு பின்னால் நினைச்சுறாங்க வாராங்க. அவர் மீன் பிடிக்கத்தக்க 2 படகு நிறையத்தக்க மீன்களை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி எனக்கு மனுஷர்களை நம்பி பின்னால் ஓடாதபடி ஏசப்பா பின்னால் வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. அவங்க 2 படகு நிறையத்தக்க மீன்களை கொடுத்த உடனே பேதுரு 8ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு என்ன செய்யும் போரும் ஆண்டவரே, போங்கப்பான்னு சொன்னோம். அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டான். ஏசப்பா என் பின்னால் வந்து வாடுறாங்களே, எனக்கு ஏசப்பா பின்னால் இப்படி வந்து அற்புதத்தை செய்கிறார், இவ்வளோ வல்லமே, நான் எவ்வளோ கண்ணீரோடு இருந்தேன், எவ்வளோ கவலையோடு இருந்தேன், எவ்வளோ வேதனையோடு இருந்தேன், இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டீரப்பா, நான் பாவியாய் மனுஷன்ப்பா, என்னையே நீர் ஆசீர்வதிச்சிட்டீரப்பான்ட்டு அழுவான். அழுது என்ன செய்வான், ஆண்டவர் சமூகத்திலிருந்து பாதத்தில் விழுந்துருவான். அவர் பாதத்தில் என்ன செய்வான், பாவியான மனுஷன் என்னை விட்டு நீர் போங்க. அதில் போடுங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும்னு கேட்பான். பாதத்தில் விழுந்துட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏசப்பா பாதத்தை பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏசப்பா நம்மளை விட்டு கடந்து போகிற தேவன் அல்ல.
நம்மளுடைய கண்ணீரை பார்த்து அவர் கடந்து போக மாட்டார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்குறாரு. அன்னைக்கு பேதுருவின் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்த்து அவருக்கு அவ்வளோ 2 படகு நிறையத்தக்க மீன்களை கொடுத்தாரு. அவர் கண்ணீரெல்லாம் தொடச்சார், கஷ்டத்தெல்லாம் நீக்கினார். அது மாத்திரம் இல்லை, அந்த சகையும் வாஞ்சியை ஆண்டவர் பார்த்தாரு. உடனே பார்த்துட்டு எல்லா கூட்டமே ஏகப்பட்ட கூட்டம் பின்னால் அலைதான் செய்யுது. இன்றைக்கும் ஏசப்பாவுக்கு தேடிட்டு நிறைய போகிறாங்க. ஆனால் வந்து ஏசப்பா தேடணும் வாஞ்ச ஒருத்தருங்க இதயத்தில் இல்லை அவ்வளவா. அதான் கடமை கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏசப்பா நல்லவர் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய மக்களுக்கு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு தெரியும். ஏசப்பா வந்து நம்ம அவரை நோக்கி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்கிறதும் நிறைய ஆண்டவருக்கு அறியாத பிரஜாதி மக்களுக்கு தெரியும். எங்கள் சர்ச்சைக்கு வாசலில் கூட நின்று சிலுவை போட்டு நிறைய பேர் போவாங்க, நிறைய திருநாள் புசிப்பாங்க. ஆனால் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு போவாங்க, நிறைய பேர் போவாங்க, நான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஏசப்பா வந்து அதை தேடணும்னா இருதயத்தில் அந்த வாஞ்சை இருந்தால் தான் தேட முடியும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்த அப்படின்னா அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவனை அறிந்திருக்கிற அப்படின்னா உயர்ந்தத்தில் வைக்கப்படுவேன்னு சொல்லி சங்கீதம் 91 சங்கீதம் 14 வாசத்துக்கு போல் இதில் வாஞ்சிருந்துச்சு அவனுக்கு. அந்த மனிதன் சபைக்கு வாஞ்சிருந்துச்சு. அந்த வாஞ்சி நிமித்தம் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் பின்னால் தொடர்ந்து வராங்க. ஆனாலும் அவ்வளவு வீட்டுக்கு ஆண்டு போகல. அந்த அந்த சகையுங்கிற மனுஷன் வீட்டுக்கு மட்டும் ஆண்டவர் நினைச்சுறாரு போகிறாரு. சகையை வீட்டுக்கு மட்டும் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா 3 இப்படி இயேசு எப்படிப்பட்டவரே என்று வரை பார்க்க பகை தேடினார்கள். அவன் குள்ளனாக இருந்த ஜனக்கூட்டத்தில் அவர் காண முடியலை. ஆனாலும் அவர் நினைச்சிருந்தாரு. அந்த இடத்துக்கு போகும் வழியில் ஒரு 4 காட்டத்தி மரத்தில் ஏறினாராம். ஏறும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு இந்த 5 சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் அப்படிங்கிறாரு. சீக்கிரம் இறங்கி வந்தான். சந்தோஷத்தோடு ஏசப்பா வீட்டில் அழைச்சிக்கிட்டான். வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ எல்லா மக்களும் முறுமுறுக்காங்க. என் பாவியான ஸ்திரீ, பாவியான மனுஷன் இவன் பின்னால் போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுப்பாங்க. ஆனாலும் அவனுடைய இருதயத்தை பார்க்காரு. எல்லாம் முறுமுறுக்கிறதுக்கும் ஏசுகிற கூட்டம் நிறையா இருக்குது. ஆண்டவர் வந்து ஏசுகிற கூட்டம் நிறையா இருக்குது. ஆனாலும் அந்த இதில் வந்து சந்தோஷத்தில் ஏசப்பா ஏற்றுக்கொள்கிற யாருன்னு சொல்லி ஆண்டு இருதயத்தை பார்ப்பாரு. அந்த சந்தோஷத்தை நான் வந்து ஆதாயத்துக்காக தேடுறாங்களா, இல்லை நம்ம மேலே உண்மையான அன்பூச்சி தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பார்ப்பாங்க ஏசப்பா. அவங்க அவர் வந்து இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் தானே. நம்ம நினைவுகளெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. மனுஷ முகத்தை பார்ப்பான், இருதயத்தை பார்க்குறவர் ஆண்டவர். அப்போ இருதயத்தை பார்த்து ஏசப்பா நினச்சிட்டாங்கன்னா உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படிங்கிறாரு. 8ஆம் வசனம் வந்து சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தி அப்பா. ஏசப்பா அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கே வெளியே இருக்கிறவங்க 7ஆம் வசனத்தில் முறுமுறுத்துட்டு நடக்காங்க. சகையும் ஏசப்பா அவர் வீட்டுக்கு போனோன்னு சொல்கிறாங்க, என் ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழையில் கொடுத்துட்றேன், எதையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வந்து அவன் ஏசப்பாட்ட போய் உட்காந்துருப்பான், பாதத்தில் உட்காந்துருப்பான். ஏசப்பா நீங்கள் என் வீட்டுக்கு வந்து எவ்வளோ மக்கள் உண்மை சுற்றுறாங்க, என் வீட்டுக்கு வந்தீங்க நான் பாவிப்பான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்துக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல அநியாயமாக நான் வாங்கினது இருந்தால் நான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துருந்தேன்ப்பா அப்படிங்கிறாரு. ஏசப்பா இருதயத்தை பார்த்து சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் தான் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான்னு. அப்போ அவன் வந்து ஆண்டவர் ஒரு வீட்டில் போன உடனே பாவம் நான் செய்கிறதுலாம் பாவம், நான் அநியாயமாக வட்டி வாங்கியிருக்கேன், அநியாயமாக அடுத்தவனை கெடுத்துருக்கிறேன். அப்போ என் நிமித்தம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அழுதுருக்காங்க. ஆண்டவரே நான் திரும்ப அவங்களுக்கு நாளத்தனையாக கொடுத்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினச்சி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பாங்க. அப்போ நம்மளுடைய சில காரியங்கள் நம்ம வந்து உணர்வு அடைந்தால் கர்த்தராக ரட்சித்துருவார். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏசப்பா பார்த்து தேடுங்க. நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அநியாயமாக உங்ககிட்ட அந்த ஏழை மக்களுடைய பணங்கள் இருக்குமானால், ஏழை மக்களுடைய ஆஸ்திகள் உங்ககிட்ட இருக்குமானால் அவங்க திரும்ப கொடுத்துருங்க. இதுக்கிட்ட என்னைக்குனாலும் ஆண்டவருக்கு முன்னால் அது வந்து ஆண்டவருக்கு பிரியங்களாத காரியங்கள். அந்த காரியங்கள் வட்டி வாங்குறதே, முதல்ல வட்டிக்கு கொடுத்து வாங்குறதே ஏசப்பாவுக்கு பிடிக்காது. ஆனால் ஏழை மக்களை சிறுமைப்படுத்துறது ஆண்டுக்கு பிடிக்காது. அது மாதிரி விதவைகளை நம்ம வேதனைப்படுத்துறது அந்த ஆண்டுக்கு பிடிக்காது. ஏன்னா திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கைவிடாத தேவர். அவருக்கு வந்து அது கஷ்டம், மனசு கஷ்டப்படும் ஆண்டவருக்கு. அதனால் அதே மீது அந்த குடும்பத்தில் சாபங்கள் வந்துடும். அந்த வட்டிக்கு அநியாயம் வட்டி வாங்கினாங்கன்னா அந்த குடும்பத்தில் சாபம் வரும். ஏழை மக்களை நம்ம துன்பப்படுத்தினா அந்த குடும்பத்துக்கு சாபம், அந்த யார் துன்பப்படுத்தினா அவங்க சாபம் வரும். அது மாத்திரம் இல்லை, விதவைகளை திக்கற்ற பிள்ளைகளையும் ஆதரிக்கலைன்னா அவங்கள பார்த்து கடந்து போனோம்னா அந்த குடும்பத்துக்கு சாபம் தான் வரும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி பார்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு தகப்பனே ஸ்தோத்திரம். வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.